சூப்பர் சிங்கர் 11ல லாஸ்ட் வீக் நடந்த காம்படிட்டிவ் சுற்றுல விக்னேஷ் கபாலி என்ற கண்டஸ்டன்ட் இந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இவர் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லயே பாய்ஸ் படத்துல இருந்து அலை அலை சாங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. எனக்கு அப்பத்துல இருந்து இவரோட சிங்கிங் மேல சில டவுட் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் தானே, சும்மா பாடி வைப்போன்னு ரொம்பவே பிளாட்டா பாடின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிட முடியாது, இந்த வாரம் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு சொல்லிட்டு உன்னிப்பாவே கவனிச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, என்ட்ரூம் கேப்டன் சுற்றுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாடலை பாடி கோல்டன் பஸ்ஸரையும் வாங்கினாரு. பட் பிரச்சனை என்னன்னா, தலைவன் அந்த கோல்டன் பஸ்ஸரையே தன்னோட கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு ஏத்த மாதிரி பாடி தான் வாங்கியிருக்காரு. என்னன்னா ஜி ஸ்கேல்ல பாட வேண்டிய பாடல தலைவன் எஃப் ஸ்கேல்ல பாடி இருக்காரு. ஜி ஸ்கேல்ல 2 லைன் பாட சொல்றப்ப தலைவர் மாட்டிக்கிட்டாரு. சோ தலைவனுக்கு ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா கொடுத்தாவே பாடுறதுக்கு சுதி சேர மாட்டேன். சொல்றத உங்களால அக்செப்ட் பண்ண முடியலனா இவருக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். தமன் 9 மதிப்பெண்களும் உன்னி சார் 11 மதிப்பெண்கள் மட்டுமே தான் கொடுத்திருப்பாங்க. ஒரு கோல்டன் பஸ்ஸருக்கு இந்த மதிப்பெண்கள் நீங்க எப்பயாச்சும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா யாருக்கு புரிதோ இல்லையோ மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க சில பேருக்கு கண்டிப்பாவே புரியும்.